இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி சட்னி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 மிளகாய். நான் வெங்காயத்தை தண்ணியில் வாஷ் பண்ணி இருக்கேன். அது நான் தண்ணி பூராமே சுண்டட்டும். தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து அதை நல்லா அதையே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதையே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நான் கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்கங்காட்டிக்கு நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நீங்கள் கீரை எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி போட்டுக்குங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி முக்கால்வாசி வதங்கினாவே போதும். ஏன்னா நம்ம மணத்தக்காளி கீரையும் சேர்த்து இது கூட சேர்த்தா வதக்க போகிறோம். இந்தளவுக்கு வதங்கினாவே போதும். இது கூட நான் மணத்தக்காளி கீரையை தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், தக்காளி, மணத்தக்காளி கீரை இந்த 4ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தால் ரெசிபி ரெடி. இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை இந்த மாதிரி கூட சேர்த்து சாப்பிட்லாம். கசப்பு வராதுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.